அதிகாரம் 9. அப்போஸ்தலர் பவுல் ரட்சிக்கப்பட்ட சம்பவம் இந்த அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சவுல் ஆதி திருச்சபையில் விசுவாசிகளை துன்பப்படுத்தினான், சீஷர்களை பயமுறுத்தினான், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று வைராக்கியமாக இருந்தான். தமஸ்குவில் உள்ள விசுவாசிகளை எருசலேமுக்கு கொண்டு வந்து அவர்களை தண்டிப்பதற்காக அவன் தமஸ்குவிற்கு பிரயாணமாய் போனான். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை வழியிலே சந்திக்கிறார். அனனியா பவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். ஞானஸ்நானம் பெற்றவுடன் பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கிறான். பவுலை துன்பப்படுத்துகிறார்கள். எருசலேமில் இருக்கிற விசுவாசிகளோட பவுல் சேர்ந்து கொள்கிறான். அங்கும் அவனுக்கு உபத்திரவம் உண்டாயிற்று. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து பெருகிற்று. திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்பவனை பேதுரு சொஸ்தமாக்குகிறான். மரித்து போன தபீத்தாளை பேதுரு உயிரோடு எழுப்புகிறான்.